என்ன ஐடியா? திடீர்னு மார்க்கெட் கூட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது கேஸா? கேஸா? மாச கடைசிப்பா. பையில 10 பைசா கிடையாது. மாமூல் கிமூல் வாங்கினா தானே வண்டி ஓடும். லஞ்சமா? அடேப்பா. என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செஞ்ச? மெரிட்ல தான். தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. தம்பி நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சாட்டா குத்தகைக்கு எடுத்துருக்கீங்க. அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கே போயிட்டு இருந்தா இப்படி டோக்கனை போடியா. நான் மான உள்ளவன்டா. இங்க பாரு அண்ணனுக்கு மானம் இருக்காண்டா. அப்ப நமக்கு லாபம்டா. அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. எல்லாமே ஒண்ணுமே ரூல்ஸே தெரியாம நின்று பேசிக்கிறீங்க. இப்போ நீ போ போடான்றல இருடா பேசிட்டே செம்ம இருந்த தேவையில்லாம போ. பசங்களை இதுக்கு போய் இன்சூரன்ஸ் இருக்கு, ஆர்சி புக் இருக்குது, ஹெல்மெட் போட்டு வந்துக்கிறாங்க சார். பசங்களை கூட்டு வந்து சார், வேற யாரையும் கூட்டு வரல சார். நான் பெரியவங்களை டிக்கெட் வந்தாங்க பிரச்சனை இல்லை. குழந்தைய கூட்டு வந்துட்டு இதுக்கு போய் ஃபைன் போட்டு நிற்கிறீங்க நீங்க. சரி இன்னும் எவ்வளோ கைன்னு கட்டி போ. சரி இட்டு போ. அசிங்கமா அவங்களுக்குலாம் தெரியல. உங்களுக்கு தெரியல. எவ்வளோ ஃபைன் போட்டுங்க. நான் ஒண்ணு ஹெல்மெட் எல்லாமே இருக்குல்ல. ஹெல்மெட் போட்டு தான் சார் வந்தேன். இந்த குழந்தை பிள்ளைங்களாம் எப்படி சார் வீட்டில் விட்டுட்டு எப்படி வர்றது? இதெல்லாம் ஒரு பழப்பு. Shut up nonsense idiot nuisance bloody fucker. You are under arrest. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஏப்பா இப்ப என்ன நடந்து போச்சு இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீங்க? சும்மா ரேட்டியா? நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க. வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகளா சென்ற வெகுமதி நினைச்சுக்க. அது வந்து மார்க்கிங் பண்ண மாதிரி தெரியுது உங்களுக்கு. சார் ப்ளீஸ் சார். சாவி வாங்கிப்பா மேடம். அது வந்து மார்க்கிங் பண்ண மாதிரி தெரியுது மேடம். நீங்க ஒரிஜினல் புக் காமிச்சிட்டு சார் ப்ளீஸ் சார். இது அத போற ஏன் தேவலாம கடவுளே தான் சார். சாரி சார் ப்ளீஸ் சார். குழந்தையோட வந்திருக்கோம் சார். மார்க்கிங் என்ன சார்? புரியல சார். சார் வண்டி புரியல சார். வண்டி ஒரிஜினல் போன் ஏறி சார். அதுக்கு எங்களுக்கு ஒரு நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றவங்க என்ன பண்ண முடியாது சார். நான் அது ஒண்ணு கேட்கல. இப்ப மார்க்கிங் பண்ணாக்கா எப்படின்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு இதுல கிளியரா இல்ல. என்ன கிளியரா இல்லனா புரியல. கிளியரா இல்ல. நல்ல முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்குக்கு ஒரு புக் ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட். புரியுதா? வந்து நான் உங்கள்ட்ட அதிகமா பேசிட்டு நீங்க ஒவ்வொரு ரூல்ஸா புதுசா போடிட்டே இருக்கீங்க. யார வேணா கேளுங்க சார். ஒரிஜினல் புக் தான் வச்சிருக்கணும். ஜெராக்ஸ் எல்லாம் உங்களோட கன்வீனியன்ட் வச்சிக்கிறது. புரியுதா? எல்லாமே ஒரிஜினல் தான் வச்சிருக்கணும். மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.